நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நபி. நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லா நண்பர்களுமே ஒரு ஆசை இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியா ப்ரொஃபஷனலுக்குள்ள ஏதாவது ஒரு ரெக்கமெண்டுக்குள்ள போயிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் சன் டிவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ரெக்கமெண்ட் வந்து வேலை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேரா இருக்கட்டும், ஒரு 10th 12th முடிச்சவங்களா இருக்கட்டும், ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கட்டும், ஒரு டிப்ளமோ ஹோல்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ற மாதிரி 12 வகையான பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதோட முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்றது முதற்கொண்டு பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா, இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் உங்களுக்காக பாட வாரியாக சமச்சீர் கல்வியின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபிக்கு டிஏ, அசர், ஏஇ, ஜேஇ வந்து கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போஸ்ட் ஆபீஸ், ஜிடிஎஸ் ரெக்கமெண்ட் வரப்போகுது. அதுக்கான மெட்டீரியல் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு 32,438 காலிப்பணி இடங்களுக்கு தேவையான மெட்டீரியல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லா துறைக்கும் வந்து தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது சன் டிவியுடைய அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கெரியர்ஸ் வந்து கிளிக் பண்ணி கரண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜாப் லொகேஷன் சென்னை, திருச்சி, மைசூருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. HR எக்ஸிகியூட்டிவ் தான் டைட்டில் வந்து கொடுத்திருக்காங்க. ஜாப் லொகேஷன் மறுபடியும் சொல்றோம், டெல்லி, சென்னை, மைசூர், திருச்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கல்வி தகுதி வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி லாங்குவேஜஸ் என்னன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் இங்கிலீஷ். சோ இந்த லாங்குவேஜஸ் மட்டும் இருந்தாலே போதும். சோ சேலரி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ அது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா HR எக்ஸிகியூட்டிவ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷன் இருக்கணும். பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 years வந்து இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜா இருக்கணும். மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எதாவது இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி மேட்சிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டீம் லீடர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டெல்லி, சென்னை, மைசூர், திருச்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஏதோ டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டீம் லீடருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், 1 year MBA எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோ அதே மாதிரி இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, தமிழ், மலையாளம் இந்த மாதிரி வந்து குட் கமாண்ட் இருக்கணும். சேலரி மேட்சிங் வந்து as per ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு வந்து ஜாப் லொகேஷன் டெல்லி, சென்னை, மைசூர், திருச்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி மேட்சிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து எக்ஸிகியூட்டிவ் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஐஏஎஸ் சர்டிபிகேட் இருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். 19 வயசு மிகாமல் இருக்கணும். இதுக்கு வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரியா வந்து கேட்டிருக்காங்க. சேலரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் ஒரு போஸ்டிங், HR எக்ஸிகியூட்டிவ் செகண்ட் போஸ்டிங், தேர்ட் போஸ்டிங் வந்து எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி, 4th போஸ்டிங் டீம் லீடருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, 5th போஸ்டிங் குவாலிட்டி அனலிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, 6th போஸ்டிங் எக்ஸிகியூட்டிவ் ரிசர்வேஷன். இந்த 6 வகையான பணிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க அப்ளிகேஷனுக்கு வந்து ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க. நேம் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட், அடுத்து மந்த், இயர் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ் ரெண்டு சேம் அட்ரஸ் சேமா கொடுத்துருங்க. இல்ல தனித்தனி அட்ரஸ்னா தனித்தனியா வந்து கொடுத்துருங்க.
இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அதே மாதிரி என்ன இங்க மொத்தம் 6 போஸ்டிங் இருக்குது. அது தவிர்த்து மத்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர், எம்ப்ளாயி ரிலேஷன் ஆபீசர், HR ப்ரொஃபஷனல், மேனேஜர் பினான்ஸ், ப்ராசஸ் லீடு, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், குவாலிட்டி அனலிஸ்ட், ரிசர்வேஷன் எக்ஸிகியூட்டிவ், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், டீம் லீடர், கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ், HR எக்ஸிகியூட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி, டீம் லீடர், குவாலிட்டி அனலிஸ்ட், எக்ஸிகியூட்டிவ் ரிசர்வேஷன். சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே காமன் போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 தான். சோ அதோடைய 6 தான் வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுத்துருங்க. உங்களோட CTC நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதை வந்து இங்க வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்கலாம். இயர்லி CTC நீங்க என்ன வாங்கல கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ரெஸ்யூம் வந்து சேவ் பண்ணி அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து எப்படி இருக்குதோ, கேப்சா ஸ்மால்னா ஸ்மால், அதே மாதிரி வந்து கொடுத்து அடிஷனல் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தாலும் சரி, என்ன பாக்ஸ்குள்ள வருதோ அது எல்லாமே கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டா சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி வரும். சோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆயிருச்சுன்னா டைரக்டா இன்டர்வியூ கால் வரும். இல்லைன்னா நீங்க கொடுத்துருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மூலியமாவும் வந்து உங்களுக்கு தெரிவிப்பு வரும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம் இருக்கட்டும், SSC எக்ஸாம் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற எல்லா ஜாப்புமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். So thank you friends, thank you so much, all the best for your career.